கர்மி லக் ரஹி ஹை அப்படின்னா வெக்கையாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது, வெயில்னால அந்த ஹீட்னஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வெயில் காலம் அப்படின்னாலும் கர்மிகா மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 அர்த்தம் இருக்குது அதுக்கு. பங்கா லகாவோ அப்படின்னா ஃபேன் போடுங்க. பங்கா ஆன் கரோ அப்படின்னாலும் ஃபேன் ஆன் பண்ணுங்க. பங்கா சாலு கரோ, சில இடத்துல சாலு கரோன்னு சொல்லுவாங்க. ஆணுங்கிற வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை கூட சேர்க்காம சாலு கரோ அப்படின்வாங்க. சாலு அப்படின்னாலும் ஆன் தான் அர்த்தம். ஸோ அதுவும் அதே அர்த்தம் தான், ஃபேன் ஆன் பண்ணுங்க அப்படின்னு. பிஜ்லி நை ஹே அப்படின்னா கரண்ட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். கரண்ட் நை ஹே, பிஜ்லி நை ஹே, ரெண்டில் ஏதாவது ஒன்று. பிஜ்லினா கரண்ட்டு, அதே மாதிரி இடிக்கும் பிஜ்லின்னு தான் சொல்லுவாங்க. பிஜ்லி கோல் ஹோகை அப்படின்னா பிஜ்லி கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு, அதுக்கு கோல் ஹோகை அப்படின்னு சொல்லுவாங்க. சலி கை அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜ்லி சலி கை, கரண்ட் சலி கை, போயிடுச்சு, 3 விதமாக சொல்லுவாங்க.